டாக்டர் ஏற்கனவே நம்ம திருமணத்தின் போது பிரியாணி நான் வெஜிடேரியன் போடுவதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை விட மனிதன் என்பவன் இயற்கையான உணவு, தாவர சார்ந்த உணவுகளை சாப்பிடுவதுதான் சிறந்தது, அதை சைவ உணவை ஏற்றுக்கொள்வதுதான் மிகச்சிறந்தது அப்படின்னு பல வீடியோக்குள்ளே நம்ம பேசியிருக்கோம். இது தொடர்பாக இதை பார்த்து விட்டு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதன் என்பவன் சைவ உணவை சாப்பிடுவதற்கும் அசைவ உணவை சாப்பிடுவதற்கும் ஏற்ற வகையில்தான் நம் மனிதனுடைய பல்வரிசைகள் அமைந்திருக்கிறது. எனவே வெஜிடேரியனும் சாப்பிட்லாம், நான் வெஜிடேரியனும் சாப்பிட்லாம். மனிதன் என்பவர் வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? சார், மனிதனுடைய உணவு முறை அப்படின்றது முழுக்க தாவர உணவை சாப்பிடுவதற்கு ஏற்றாற் போல தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பல் அமைப்பும் சரி, குடல் அமைப்பும் சரி, அந்த உணவு குழாய் அமைப்புகள் முழுவதுமாகவே பல்லிலிருந்து ஆரம்பித்து உணவு குழாய் முழுவதுமாகவே சைவ உணவு சாப்பிடுவதற்காக மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அசைவ உணவு சாப்பிடுவதற்கு ஏற்றவாறு பல்வரிசை அமைப்பு இருக்கிறது முழுக்க தவறு. இது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டனாலும் உண்மைன்றது இதுதான். அது மாறப்படுறதில்லை. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்றதுக்காகவோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலன்றதுக்காகவோ உண்மை மாறப்படுறதில்லை. உண்மை என்ன அப்படின்னா, இயற்கையான தாவர உணவுகளை சாப்பிடுவதற்கு ஏற்பது நம்ம அமைப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா we will be healthier than others. அசைவம் சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம், அது அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமை, அது அவங்களுடைய கர்மம், அது அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க அனுபவிச்சு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு பகுதியில் போட இது வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. அது வரைக்கும் அவங்க அப்படி தான் போவாங்க. அது நம்ம அவங்க குறை சொல்லுவாங்க. லெட் இட் கோ போகட்டும். அவங்களா ஒரு ஸ்டேஜில் அடிபட்டு உதப்பட்டு இது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்மத்தில் உணர்வு வரைக்கும் சாப்பிட்றோம், தப்பு இல்லை. நம்ம வேண்டாம்னு சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லிடுவோம். அசைவ உணவு மனிதனுக்கு ஏற்றது இல்லை. நான் சாப்பிடுவேன், சரி சாப்பிடு, இஷ்டம். சைவ உணவு சாப்பிடுவதற்கு ஏற்றவாறு தான் அமைப்பாங்க. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் எப்படி சார் அப்போது சைவ உணவுலாம் இல்லையா, அவன் அசைவம் தானே சாப்பிட்டான், விலங்குகளை வேட்டையாடி தானே சாப்பிட்டான். சரி, அப்போ அவன் சாப்பிட்டான், ரைட்டு. இன்றைக்கி நம்ம அப்படியே இருக்கிறோம். நம்ம காலத்துக்கு ஏற்றவாறு, நாகரிகத்துக்கு ஏற்றவாறு நம்ம அப்படியே மாறி பல்வேறு நாகரிகங்களை கடந்து நம்ம வந்தோம் இல்லையா? அது மாதிரி நாமளும் மாற்றிக்கணும். ஆதி காலத்தில் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் அவங்க ட்ரெஸ் இல்லை, அதுக்காக நம்ம ட்ரெஸ் இல்லாமல் இருக்கோம். இன்றைக்கி மாடர்னாக போடுறோம் இல்லையா? அப்போ அவனை காரணம் காட்டி நம்ம ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுமே. இப்போ ஆதி மனிதன் நான்வெஜ் சாப்பிட்டான்னா அன்றைக்கி இருந்த காலகட்டம், அன்றைக்கி இருந்த சூழ்நிலை அவன் சாப்பிட்டான், ரைட், ஓகே. அது நம்ம நியாயம் கற்பிக்க வேண்டாம். பட் அதனால் அதே மாதிரி நானும் இன்றைக்கி சாப்பிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆதி மனிதன் நாளைக்கு மரத்துலேயும் குன்றுலையும் குகையிலையும் இருந்தான். இன்றைக்கி நம்ம டிசைனாக பங்களா கட்டிக்கிட்டு, வீடு கட்டிக்கிட்டு, அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு நாம் இல்லையா? அப்போது ஆதி மனிதன் அன்றைக்கி அவன் குன்றுலையும் குகையிலையும் மழையிலையும் வெயிலையும் இருந்தாங்க. நாம் அப்படி இருக்கிறோமா? இல்லையா? மாறிக்கிறோம் இல்லையா? ஸோ எந்த விஷயத்தில் நாம் அவனை மாதிரி ஃபாலோ பண்ணிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். உடையில் மாறி இருக்கும், வசிக்கும் இடத்துல மாறி இருக்கும். அவன் ஆதி மனிதன் தாடியும் மீசையும் விட்டுக்கிட்டு அப்படியே நேச்சுரலாக இருந்திருப்பான். இன்றைக்கி அப்படி இல்லையே. என்னென்ன டிசைனாக ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம். ஹேர் ஸ்டைலுக்காக மாதம் 5000 ரூபாய் செலவு பண்ணவங்களாம் இருக்காங்க இல்லையா? 5000, 10,000, 5,000 செலவு பண்ணவங்களாம் இருக்காங்க இல்லையா? அவன் அந்த ஹேர் ஸ்டைலும் இல்லாமல் தான் இருந்தான். அப்போ அதே மாதிரி நாமளுமா இருக்கிறோம் இல்லை இல்லையா? இந்த people are spending nearly 5,000 to 10,000 every month for hair dressing. இப்போ அந்த செக்மெண்ட்டில் இப்போ லேடிஸும் வந்துட்டாங்க. அவங்களும் பியூட்டி பார்லர் போய் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஹேர் ட்ரெஸ்ஸு, மற்ற ட்ரெஸ்ஸு எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஸோ மேல் செக்ஷன் போய்ட்டு ஃபீமேல் செக்ஷன் உள்ள வந்துட்டாங்க. அவங்க யார் ஸ்பெண்டிங், ஈவன் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட ஸ்பெண்ட் பண்ண பியூட்டி பார்லருக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவனை மாதிரி நம்ம அப்படி இல்லையே. ஸோ அப்போ அவனை காரணம் காட்டக்கூடாது. அதே மாதிரி நாமளும் மாறி வரணும். எப்படி காலத்துக்கு ஏற்றவாறு நம்ம மாறுறோமோ அதே மாதிரி நாமளும் காலத்துக்கு ஏற்றவாறு மாறி வரணும். அப்போ அவன் நான்வெஜ் சாப்பிட்றானுக்காக நாம நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நான்வெஜ் சாப்பிட்றது நியாயப்படுத்த வேண்டாம். நம்ம சாப்பிடுங்க, அது உங்களுடைய விருப்பம், அதை பற்றி ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம ஒரு தவறான கருத்தை ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னா ரைட்டு இருக்கட்டும், அதுதான். ஆனால் மனிதனுடைய இயற்கையான அமைப்பு தாவர உணவு தான். தாவர உணவுகளில்
நீங்கள் சாப்பிட்ற விஷயங்களை அதை வந்து பிரித்து எடுத்து அதை நாக்கு வழியாக நல்லா புரள வச்சு அதை வந்து டைஜஸ்டபுளாக மாற்றி கொடுக்கறதுக்காக கோரைப்பல்லாம் இருக்குது. நீங்கள் வெஜிடேரியன் சாப்பாடை சாப்பிடும்பொழுது அந்த வெஜிடேரியன் சாப்பிட்ற காய்கறிகளில் மற்ற விஷயங்களில் இருக்கிறத பார்ட்டாக பிரித்து கொடுக்கறதுக்காக தான் அந்த கோரைப்பல் இருக்குது. சார் அந்த கோரைப்பல் இருக்குது அப்படின்றதுக்காக நான் நான்வெஜ்ஜுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படி தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் சாப்பிட்ற தாவரங்கள் இருக்கிற விஷயங்களை வந்து அதை வந்து பார்ட்டாக பிரித்து அதை உள்ள டைஜஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாயிலேயே பாதி டைஜஷன் முடிக்கணும். அந்த அளவுக்கு நாக்கை புரட்டி போட்டு சலைவா எக்ஸில் மிக்ஸ் பண்ணி நல்லா புரட்டி பல் நல்லா கீழ்ச்சி நல்லா புழாக பண்ணி தான் நீங்கள் உள்ளே அனுப்பணும். ஆனால் இன்றைக்கி அந்த முறையாக நம்ம சாப்பிட வேண்டிய முறைப்படி இன்றைக்கி 99% பீப்புள் சாப்பிட்றது இல்லைன்னு தான் உண்மை. 100 இல்லை, 99% ஆஃப் த பீப்புள் இன்றைக்கும் தவறான முறையில் தான் சாப்பிட்றோம், சரியான முறையில் சாப்பிட்றது இல்லை. விஷயம் தெரிஞ்சு 1% பீப்புள் தான் கரெக்டாக சாப்பிட்றாங்க. நம்ம சாப்பிட்றதே எப்படின்னு தெரியல, எப்படி சாப்பிடணுன்னே தெரியல, தப்பாக சாப்பிட்டுட்ருக்கோம். பல்வேறு நோய்களுக்கு உண்டான காரணம் நம்ம தவறாக சாப்பிடுகின்ற முறை கூட. நம்ம தப்பாக சாப்பிட்டுருக்கோம், எப்படி சாப்பிடணும்னு தெரியல, எந்த மாதிரி சாப்பிடணும்னு தெரியல, இதை யாரும் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் இல்லை. அப்படியே சொன்னாலும் நம்ம இதை கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள கிண்டல் பண்ணி ஓவர்டேக் பண்ணிடுறோம். நமக்கு தெரியல. நோய் வந்த பிறகு தான் அப்புறம் தான் யோசனை பண்ணலாம், அழகாக இப்படி இருக்கணுமா இப்படி இருக்குமா, அது பார்க்கலாம் இது பார்க்கலாம், கூகுளில் பாரு இதில் பாரு என்ன போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்போ தான் வந்து திங்க் பண்ணுறோம். எப்போ 90% ஒத்துணை ஸ்டேஜ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கண்டிஷனில் தான் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ சாப்பிட்ற உணவு முறையே தவறு. அந்த சாப்பிட்ற உணவு முறையை சரி பண்ணிவிட்டு மற்ற மருந்துகளை எடுத்துக்கிட்டால் தான் ரொம்ப சீக்கிரம் க்யூர் ஆகும். பட் எந்த டாக்டரும் சாப்பிட்ற முறையை பற்றி யாருமே கேட்கறது இல்லை. யாரை பற்றி போகிறது எடுத்தோடனே மருந்து மாத்திரை டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் சர்ஜரி இப்படி போயிருக்கலாம். பட் அது சாப்பிட்ற முறைன்றது ரொம்ப முக்கியம். அப்போ சாப்பிட்ற முறைக்கு அடிப்படையான தேவை அந்த பற்களுடைய பங்கு. அந்த பற்கள் பங்கு வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக அமைக்கப்பட்ட பல் அமைப்பு இதுன்றது இல்லை. அது வெஜிடேரியன் சாப்பாட்டில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸை வந்து எப்படியெல்லாம் பிரிக்கணுமோ அப்படி பிரித்து கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த பல். நீங்கள் தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் தயவுசெய்து சகோதரரை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மனிதனுடைய உடல் அமைப்பு, பல் அமைப்பு, உணவு குழாய் அமைப்பு எல்லாமே அந்த சிஸ்டமே, டைஜஷன் சிஸ்டமே தாவர உணவை ஜீரணம் செய்வதற்காக அமைக்கப்பட்டது தான். தயவுசெய்து சகோதரர் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.